எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேனன் அவங்கள பத்தி பார்க்க போறோம். நிறைய செக்ஷன்ஸ்ல அவங்க மேல கேஸ் புக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா போதை, அதாவது குடி போதையில இதெல்லாம் அவங்க பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பல பேரா ஆச்சரியப்படுத்தி இருக்கு. ஸோ உண்மையிலேயே அவங்க குடிச்சாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. பட் இது எல்லாமே ஒரு பார்ல, ஒரு பப்ல நடந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கறதா இங்க எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் பார்க்குறவங்க தான் ரியல் அப்படின்னு நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருப்போம் நான் நினைக்கிறேன். ஸோ சுந்தரபாண்டியன், கும்கி இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்ச லக்ஷ்மி மேனன் பப்ல ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆழ்கடத்தல் அது இதுன்னு சொல்லிட்டு பல விதமா பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கேப்ல தான் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை அந்த கஸ்டடி, போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா மாட்டிக்கிட்டாங்க. இவங்க மட்டும் கடைசி நேரத்துல கேரளா ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி ஒரு மாதிரி தப்பிச்சிருக்காங்க. செப்டம்பர் 17 வரைக்கும் அவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த நியூஸை நம்ம போடும்போது பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல ரெக்கமெண்டேஷன்ல நமக்கு ஒன்று காமிச்சது. பர்சனல் லைஃப்ல நான் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி மேனன் எங்கேயோ ஏதோ இடத்துல கொடுத்த இன்டர்வியூ அப்படிங்கிறது எனக்கு யூடியூப்ல ரெக்கமெண்டேஷன்ல வந்திருந்துச்சு. மேபி நான் லக்ஷ்மி மேனனை பத்தி தேடினதுனால வந்துச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். லக்ஷ்மி மேனன் ஆக்சுவலி கொச்சியில பிறந்தவங்க. கொச்சி கேரளால இருக்கு. இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர். அதுக்கப்புறம் கேரளால ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சுந்தரபாண்டியன், கும்கி, ரெக்க, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. வேதாளம்ல அஜித்துக்கு சிஸ்டரா வருவாங்க. இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் மக்களுக்கு நல்லா ஒரு ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்க எவ்வளவோ ஹீரோயின்ஸ் வராங்க போறாங்க அப்படின்னு இருந்தாலும் ஒரு சில ஹீரோயின்ஸ் தான் நம்ம மக்கள் மனசுல பதிகிற மாதிரியான ஒரு ஹீரோயின்ஸா இருப்பாங்க. நிறைய பேரை நம்ம சொல்லலாம். அப்படி லக்ஷ்மி மேனன்னா இங்க பலருக்கும் தெரிந்த ஒரு ஹீரோயின் தான் லக்ஷ்மி மேனன். அதை நம்ம முதல்ல சொல்லிடணும். முக்கியமா ஹோம்லியான கேரக்டர்ல நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு தான் பல பேருக்கு இங்க தெரியும். அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி மேனன் மேல எப்படி இவ்வளவு தூரம் ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கறதா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். முக்கியமா ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வைரல் ஆச்சு. அந்த வீடியோல லக்ஷ்மி மேனன் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒருத்தர் காரை தடுத்து அந்த கார்ல இருக்கவங்கள்ட்ட ஏதோ பேசுற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ தான் பார்த்தோம் அப்படின்னா வைரல் ஆயிருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு பப்பு, இந்த பப்புக்கு லக்ஷ்மி மேனனும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் நைட்டு 11 மணிக்கு மேல வந்ததா சொல்லப்படுது. ஸோ அதே பப்புக்கு அலியார் ஷா சலீம் அப்படிங்கிற ஒரு ஐடி எம்ப்ளாயி, அவரும் அந்த பப்புக்கு வராரு. அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்ததா சொல்லப்படுது. அந்த இடத்துல 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான பிரச்சனை நடந்திருக்கு. வாக்குவாதம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. 2 விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. ஒன்னு ஐடி எம்ப்ளாயி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொன்னு லக்ஷ்மி மேனனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, லக்ஷ்மி மேனனும் அவருடைய அந்த ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் மேலேயுமே இப்போ கேஸ் புக் பண்ணிருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க. லக்ஷ்மி மேனன் மட்டும் தான் இப்போதைக்கு வெளியே இருக்காங்க. செப்டம்பர் 17 வரைக்கும் தான் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு கோர்ட்ல இருந்து. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ். அப்ப என்ன நடந்திருக்கு? ஸோ அப்பதான் அந்த இடத்துல தான் நமக்கு அந்த கொஸ்டின் வருது. ஸோ இந்த பப்ல 2 தரப்புக்கும் பயங்கரமான பிரச்சனை நடந்ததா சொல்லப்படுது. முதல்ல ஐடி எம்ப்ளாயி சைட்ல நம்ம பேசுவோம். ஐடி எம்ப்ளாயி என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த பப்ல இருந்தோம், எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. சரி, பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய கார்ல கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்ல போயிட்டு இருந்த என்ன லக்ஷ்மி மேனனும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் துரத்திட்டு என்னுடைய காரை நடுவுல தடுத்து நிறுத்தி கார்ல இருந்த என்ன வெளியில இழுத்து கொண்டு போய் அவங்க காருக்குள்ள போட்டு அவங்க கார்ல திருப்பி என்னை கூட்டு போறாங்க. திருப்பி அவங்க கார்ல என்ன கூட்டு போயிட்டு காருக்குள்ள என்ன அடிக்கிறாங்க. என்னை பயங்கரமா இந்த மாதிரி அடிச்சு மிரட்டி என்ன ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க. என்னை பயங்கரமா கேவலமா என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. லக்ஷ்மி மேனன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிக்ல இருக்கக்கூடிய என்னுடைய மான மரியாதை, என்னுடைய ரெப்யூட்டேஷன் எல்லாத்தையும் கிழிக்கிற, அதாவது ரெப்யூட்டேஷனை தகர்த்தெறிகிற ஒரு விஷயம் இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பீர் பாட்டில வச்சு அடிச்சாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. முக்கியமா அந்த வீடியோல அவங்க கொஞ்சம் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த வீடியோ நல்லாவே தெரிஞ்சது லட்சுமி மேனன்
அந்த காரை தடுக்கிற மாதிரி தான் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுது. அந்த வீடியோவில் வந்து பார்த்தாலே தெரியுது லட்சுமி மேனன் ஏதோ பயங்கரமாக திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ பார்த்தா தெரியுது. அவங்க என்ன பேசினாங்கிற ஆடியோ அதில் வரல, வீடியோ மட்டும்தான் இருந்துச்சு. அதில் பார்க்கும்போது அப்படி தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லட்சுமி மேனன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஐடி எம்ப்ளாயி அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னை வந்து பயங்கரமாக இன்சல்ட் பண்ணாங்க, என்னை வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணாங்க, இப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான். பட் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ டீசெண்டாக சொல்லிட்டு இருக்கேன். என்ன வந்து நமக்கு நியூஸில் வந்து அதை சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நான் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பிரத்யேகமாக பேசுறதுக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து லட்சுமி மேனனை வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த தம்ப்நெயிலை பார்க்கவே வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நமக்கு வந்து தெரியாது. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசவும் போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சினிமாவில் இருக்கவங்களுடைய ரியல் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லட்சுமி மேனன் வந்து இந்த ஐடி எம்ப்ளாயை ஆள் கடத்தல் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய செக்ஷன்ஸில் லட்சுமி மேனன் மேலே கேஸ் வந்து புக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லட்சுமி மேனன் வந்து கேரளா ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கேரளா ஹைகோர்ட்லேருந்து செப்டம்பர் 17 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் லட்சுமி மேனனை அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் லட்சுமி மேனனோட அந்த ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ், மிதுன், அனீஷ், சோனாமுல் அப்படின்னு சொல்லி 3 ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி மேனன் இவங்களுக்கு எதிராக தான் அந்த ஐடி எம்ப்ளாயி வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் வந்து எடுத்துருந்துருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து இது எப்படி போய் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.